ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இந்தியாவின் ஃபைனான்ஷியல் கேபிட்டலான மும்பையில் இருக்கு. அதோட பெயர் ஆன்டிலியா. இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான முகேஷ் அம்பானிக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்ட வேண்டும்னு ரொம்ப நாட்களாக ஆசை இருந்தது. இந்த ஆசையை நிறைவேற்ற அவரோட வேலையை கூட சில நாட்களுக்கு நிறுத்தி வச்சிருந்தாரு. இந்த அற்புதமான கட்டிடம் உலகத்திலேயே மிக சிறப்பான கட்டிடமாக இருக்க வேண்டும்னு முகேஷ் அம்பானியின் விருப்பம். அதனால தான் இந்த வீட்டோட கட்டுமான வேலையை சாதாரண கம்பெனிக்கு தராம கட்டுமானத்தில் ரொம்ப பிரபலமா இருக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு இந்த பொறுப்பை தந்தாரு. இந்த வீட்டு கட்டுமானத்துக்காக எந்த அளவுக்கு அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டதோ அதை இதுவரைக்கும் யாருமே அவங்களோட வீட்டுக்காக செலவு செய்யல. இந்த அற்புதமான ஆன்டிலியா கட்டிடம் எப்படி உருவானது? இந்த கட்டிடத்துக்கு இருக்கிற தனித்துவம் என்ன? இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸை எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க லேட் பண்ணாம let's get started. முகேஷ் அம்பானி வெறும் ஏசியாவின் பணக்காரர் மட்டும் இல்லாம உலகின் 13வது பணக்காரர். இந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரரோட வீடு சாதாரணமா இருக்குமா என்ன? சுமார் 15,000 கோடி செலவு பண்ணி முகேஷ் அம்பானியின் கனவு வீடான ஆன்டிலியா கட்டப்பட்டது. ஆனா சில பேர் இந்த வீட்டு கட்டுமானத்துக்காக வெறும் 4,000 6,000 கோடி மட்டும்தான் செலவானதா சொல்றாங்க. இந்த வீட்டு கட்டுமானத்தை பார்த்து நிறைய பேர் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. தன்னோட லாபத்திலிருந்து ஒரு பெரிய தொகையை முகேஷ் அம்பானி இந்த வீட்டு கட்டுமானத்துக்காக செலவு பண்ணாரு. இந்த அளவுக்கு அதிக பணத்தை செலவு பண்ணி இந்த அளவுக்கு பெரிய வடிவத்தில் கட்டப்பட்ட இந்த பங்களாவை பார்த்து சில பேர் இந்த வீட்டோட ஆர்கிடெக்சர் சரியா இல்லைன்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து என்ன பயன் இருக்கு? சரி, இப்போ வீட்டோட கட்டுமானத்தை பத்தி பார்க்கலாம். உங்கள நிறைய பேருக்கு தீருபாய் அம்பானியை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. 2002 தீருபாய் அம்பானி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட செல்வத்தை 2 மகன்களும், அதாவது முகேஷ் மற்றும் அனில் அம்பானி பகிர்ந்து கொண்டாங்க. காலப்போக்கில் முகேஷ் அம்பானியும் ஒரு பெரிய தொழிலதிபரா மாற்றம் அடைந்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட கனவு மாளிகையை கட்ட வேண்டும்னு முடிவு பண்ணாரு. அதுக்கான கால அளவு கூட முடிவு செய்யப்பட்டது. உடனே அந்த கட்டிடத்தை கட்ட சரியான இடத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 27 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடத்தை கட்ட அதுக்கு பொருத்தமான இடம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பூமி அதிர்ச்சி மாதிரியான இயற்கை பேரழிவுகளை கூட தாங்கக்கூடிய கட்டிடமா இருக்கணும். அதே போல இந்த கட்டுமானத்திற்காக தேவைப்படும் இடம் மும்பையின் முக்கியமான பகுதியில் இருக்க வேண்டும். அப்படி தேடும் போது கடைசியா அதுக்கான சரியான இடம் மும்பையின் ஆல்டா மவுண்ட் ரோட்ல கிடைத்தது. உண்மையா சொல்ல போனா இது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு சொந்தமான இடம். ஆனாலும் அதுக்கு தேவையான பணத்தை செலவு பண்ணி அந்த இடத்தை வாங்கினாங்க. அதாவது இந்த இடத்தை வாங்க சுமார் 30 கோடி செலவானதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4,500 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பரப்பளவுல இந்த பிரம்மாண்டமான பங்களாவை கட்ட வேண்டும்னு முடிவு பண்ணாங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட பிளானை தயார் பண்ணும்போது இதுக்கு சுமார் $2 பில்லியன் செலவாகும்னு ஆர்கிடெக்ட் சொன்னாங்க. முகேஷ் அம்பானி ஆசைப்பட்ட அந்த மிகப்பெரிய வீட்டை கட்ட எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பொருத்தமானதா இருக்கும்னு நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சது. எல்லா விதமான முயற்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இந்த பில்டிங் கான்ட்ராக்டை தர முடிவு பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு பெரிய மாளிகையை கட்ட அதுக்கான கான்ட்ராக்டை ஒரு கம்பெனிக்கு தராங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு பிரபலமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருந்திருப்பாங்க. இந்த வீட்டோட டிசைனை தயார் பண்ண வெளிநாட்டில இருந்து இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. கடைசியா ஆர்கிடெக்சரல் டிசைன் முடிக்கப்பட்டது. கட்டுமானத்திற்காக அதுக்கான கம்பெனி கூட தயாராக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய கட்டிடத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது சரியான ஃபவுண்டேஷன். மிக உயரமான கட்டிடங்களை கட்ட எந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்களோ அதே டெக்னாலஜியை இந்த ஆன்டிலியா கட்டுமானத்துக்கு கூட பயன்படுத்தினாங்க. ஆன்டிலியாவின் அடித்தளம் தரை மட்டத்திலிருந்து பூமிக்கு அடியில் சுமார் 30 அடி ஆழத்துல போடப்பட்டது. இது சாதாரண அடித்தளத்தை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். ஏன்னா இந்த அளவுக்கு வலிமையான அடித்தளம் போட்டா மட்டும்தான் இந்த மிகப்பெரிய கட்டிடத்தை பூமி அதிர்ச்சி மாதிரியான இயற்கை பேரழிவுல இருந்து பாதுகாக்க முடியும். இங்க நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆன்டிலியா கட்டிடம் 8 ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சியை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மெதுவா அஸ்திவாரம் மேல கட்டுமான வேலைகள் தொடங்கப்பட்டது. இந்த வீட்டோட மொத்த கட்டுமான வேலைகளும் 4 வருஷங்களில் கட்டி முடிக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடன் ஒப்பந்தம் போட்டாங்க. இதுக்கான காரணம் முகேஷ் அம்பானியின் இந்த அற்புதமான கட்டிடத்தின் டிசைனை பார்த்து தன்னோட சகோதரன் அனில் அம்பானி கூட இதுக்கு பக்கத்துல இந்த மாதிரியான கட்டிடத்தை கட்ட வேண்டும்னு விரும்பினாரு. அதனாலதான் தன்னோட சகோதரனுக்கும் முன்னாடி இந்த ஆன்டிலியா வீட்டோட கட்டுமானத்தை பூர்த்தி செய்து உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த கட்டிடம் அப்படிங்கிற பெயர் புகழை பெற ஆசைப்பட்டாரு. ஆனா கட்டுமானம் சமயத்துல இன்ஜினியர்ஸ்க்கு கான்கிரீட் விஷயத்துல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. அந்த சமயத்துல மும்பையின் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமா இருந்ததால கான்கிரீட் ரொம்ப சீக்கிரமா கடினமா மாறிடும். அதனாலதான் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு சவாலாக இருந்தது.
கடைசியா இன்ஜினியர்ஸ் கட்டுமான வேலைகளை இரவு நேரத்துல செய்ய முடிவு பண்ணாங்க. அப்படி பண்ணதால கட்டுமான வேலைகள் முழு வேகத்துல நடக்க ஆரம்பிச்சது. கடைசியா 2010 வருஷத்துல முகேஷ் அம்பானியின் கனவு வீடான ஆன்டிலியா முழுமையா கட்டி முடிக்கப்பட்டது. நவம்பர் 2010 இந்த வீட்டோட ஹவுஸ் வார்மிங் விழா செய்யப்பட்டது. ஆனா துரதிர்ஷ்டவசமா சில காரணத்தால அம்பானி மற்றும் அவரோட குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள போகாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 புகழ்பெற்ற பண்டிட்ஸ் உதவியுடன் கட்டிடத்தில் பூஜைகள் நடத்தி வாஸ்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ததுக்கு அப்புறம் தான் அம்பானி குடும்பம் செப்டம்பர் 2011 வருஷத்துல குடியேறியது. இந்த கட்டிடத்துக்கு ஆன்டிலியா அப்படிங்கிற பெயர் வைக்க ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, ஆன்டிலியான்னு சொல்றது அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கும் ஒரு அற்புத தீவின் பெயர். மும்பை கம்பலா ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் இந்த கட்டிடம் அமெரிக்காவுக்கு சொந்தமான பெர்கின்ஸ் அண்ட் வில் மற்றும் ஹிர்ச் பெட்னர் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற 2 ஆர்கிடெக்சர் கம்பெனிஸ் மூலமா டிசைன் செய்யப்பட்டது. இந்த கட்டிடத்தோட கட்டுமான வேலைகளை ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான லைட்டன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சொந்தமான பிஇ பில்லிமோரியா கம்பெனி இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்தாங்க. சுமார் 173 மீட்டர் உயரம் இருக்கும் இந்த கட்டிடத்தில் மொத்தமா 27 மாடிகள் இருக்கு. ஆனா உண்மையா சொல்லப்போனா இந்த 27 மாடிகள் கிட்டத்தட்ட 60 மாடிக்கு சமம். ஒரே ஒரு குடும்பம் வாழும் உலகின் மிக உயரமான வீடா இது கருதப்படுது. ஆன்டிலியா கட்டிடத்தின் கடைசி 6 மாடிகள் அம்பானி குடும்பத்தின் குடியிருப்பு பகுதியா இருக்கு. இந்த கட்டிடத்தில் மொத்தமா 9 எலிவேட்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு எலிபேட் வசதியும் இருக்கு. இந்த வீட்டோட 6 மாடிகள் வெறும் பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 160 கார்ஸை ஒரே சமயத்துல இங்க நிறுத்தி வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கு. அம்பானி குடும்பத்துக்கு இஷ்டமான மேபேக் 62, ஆஸ்டன் மார்டின் ராபிட் மற்றும் மெர்சிடஸ் பென்ஸ் SL 500 மாதிரியான சொகுசு கார்கள் இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். யூகே ராஜ குடும்பத்தின் குடியிருப்பான பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு அடுத்ததா ஆன்டிலியா 2வது விலை உயர்ந்த கட்டிடமா இருக்கு. இதை கட்டி முடிக்க மொத்தமா $2.2 பில்லியன் செலவானதா சொல்லப்படுது. இங்க நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆன்டிலியாவில் நிர்வாக வேலைக்காக மட்டுமே ஒரு மாதத்திற்கு சுமார் 2.2 கோடி செலவாகுதுன்னு மீடியால பேசப்படுது. இந்த கட்டிடத்தோட இன்டீரியர் டிசைன்ல தாமரை மற்றும் சூரியனின் வடிவங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இன்டீரியர் டிசைன்ல கிறிஸ்டல்ஸ், மார்பிள்ஸ் மற்றும் நாக்ரி அப்படிங்கிற காம்போசிட் மெட்டீரியலை பயன்படுத்தி இருக்காங்க. அம்பானி குடும்பம் அவங்களோட உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இங்க நிறைய பார்ட்டிஸை கொண்டாடுவாங்க. இந்த அளவுக்கு வசதியுள்ள மற்றும் ஆடம்பரமான வீடு இருந்தாலும் முகேஷ் அம்பானி இன்னும் திருப்தி ஆகல. அதனாலதான் இன்னொரு அற்புதமான கட்டிடத்தை கட்ட முடிவு பண்ணாரு. இதுக்கான காரணம் கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கொரோனா சமயத்துல லாக்டவுன் காரணமா சாதாரண மக்கள் மாதிரியே அம்பானி குடும்பம் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அதனாலதான் ஒரு விசாலமான பிரதேசத்தில் அவங்களோட வீட்டை கட்ட வேண்டும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி 2வது வீட்டை கட்ட வேண்டும்னு முடிவு பண்ண முகேஷ் அம்பானியின் குடும்பம் அதுக்காக லண்டன் நகரத்தை தேர்வு செய்தாங்க. லண்டன் ஸ்டோக் பார்க் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 300 ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு லக்ஸூரியஸ் மேன்ஷனை வாங்கினாங்க. இந்த மேன்ஷனோட விலை சுமார் 600 கோடி. இந்த மேன்ஷன்ல 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்பா, ஜிம், 13 டென்னிஸ் கோர்ட்ஸ் மற்றும் கோல்ஃப் மாதிரியான வசதிகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மனதளவில் மிகப்பெரிய பணக்காரரான ரத்தன் டாடா இதை பத்தி என்ன சொன்னாருன்னா, பணக்கார இந்தியர்களுக்கு ஏழைகள் மேல இரக்கமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஆன்டிலியா ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. ஒரு நபர் எங்க வாழ்ந்தாலும் சரி, தன்னை சுற்றி வாழும் கஷ்டப்படும் மனிதர்களை பத்தி கவலைப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நம்ம தேசத்தில் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு அவங்களோட செல்வத்தில் இருந்து கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி அந்த கஷ்டத்தை குறைப்பதற்கான வழியை உருவாக்கும் நிறைய பணக்காரர்கள் இந்தியாவுக்கு தேவையா இருக்காங்கன்னு ரத்தன் டாடா சொன்னாரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.